சரி, ரவீந்திரன் துரைசாமி முதலமைச்சர் யாரை குறிப்பிடுகிறார் வம்பிழுக்கும் வீணர்கள் அப்படின்னு? அவர் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருந்து அரசியல் பண்ணுறாரு. வம்பிழுக்கு வீணர்னு அவர் சொல்கிறது சீமானை தான் சொல்கிறாரு. சீமான் தான் பெரியார் வர்சஸ் பிரபாகரன், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணி போகிறாரு. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறாரு. அரசியல் களத்துக்குள்ளே அதில் என்டிஏ நிற்காதது தனக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பாக சீமான் பார்க்குறாரு. சீமான் 1.1% ஓட்டு தான் கலைஞரும் புரட்சி தலைவியும் களத்தில் இருக்கும்போது எடுத்தார். 2016 நினைக்கிறேன். அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு வந்த ஆர்கேனர் இடைத்தேர்தலில் பாஜக ஏற்கனவே 6% வாக்கெடுத்த கட்சி, 7% வாக்கெடுத்த கட்சி, 4 எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சி, 4 எம்பிக்கள் 2 முறை வெற்றி பெற்ற கட்சி. ஆனால் அந்த இடைத்தேர்தலில் பாஜக சரியாக ஹேண்டில் பண்ணிக்கல. அதில் தமிழிசை மாநில தலைவராக இருந்தாங்க. அவரை காலி பண்ணுங்கிற உள் விளையாட்டு விளையாடின பொன் ராதாகிருஷ்ணன், இலகணேசன், ஹெச் ராஜா எல்லாருமே சேர்ந்து தமிழ் தேசியம் சீமான் நிறுத்தின கேண்டிடேட் இந்துத்துவா கேண்டிடேட்டை விட அதிக வாக்கெடுத்ததை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடத்துக்குள்ளே டிபால்ட் ஆஃப் பிஜேபி சீமானை ஒரு படி உயர்த்துது. அடுத்த கட்டமும் சீமான் தனிச்சு நிற்கிறாரு. பாஜக கூட்டணி போய் சீமானோட ஜஸ்ட்டு குறைவாக தான் தங்களை பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா கமலஹாசன் களத்துக்குள்ளே வந்திருந்தார். தென் இவர் டிடிவி தினகரன் ரெட்டலையும் உதயசூரியனையும் ஆர்கேனரில் தோக்கடித்த ஒரு பெரிய ஹீரோவாக களத்துக்குள்ளே நின்னவர். ஆனால் அவங்க வெள்ளூர், ஆம்பூர், வாணியம்பாடி, விக்கிரவாண்டி, நாங்குநேரி 5 இடைத்தேர்தல்களையும் இவங்க நினைச்சா சந்திச்சிருக்கலாம். இல்லை, நீங்கள் சொல்கிறது நாம் தமிழர் கட்சியுடனான இந்த முரண் இது எல்லாமே இப்போ நடந்த ஒரு விஷயம் சார். அவர் உரிமை போர்னு குறிப்பிடுறாரு. அதில் அண்ணாவை கோட் பண்ணி உரிமை போர்னு குறிப்பிடுறாருல, அப்படின்னா அவர் எதை வியூகமாக செட் பண்ணுறாருன்னா? வீணர்கள்னு சொல்கிறது நாம் தமிழர்னு சொல்லும்போது மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் தான் ஒரு கட்சி வளருதுங்கிறத, மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் ஸ்டாலின் சொல்லாத அதர் சைடு ஃபேக்டர்ஸ் எப்படி ஒரு கட்சிக்கு கை கொடுத்துங்கிற அந்த இதைத்தான் நான் சொல்கிறேன். அதில் தினகரனும் கமலஹாசனும் களத்துக்குள்ள 5 இடைத்தேர்தலையும் வராதது. இன்றைக்கி அவங்க 1% பிரச்சார பீரங்கிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இவர் 8.3% இருக்காருன்னு சொன்னால் ஐடியாலஜியை தாண்டி ஆட்டிடியூட் எல்லா தேர்தலையும் நிற்கணுங்கிற அந்த அடிப்படையில் தான் அவர் இதை அடைஞ்சிருக்கிறாருன்னு பார்க்குறேன். அந்த வகையில் என்னோட பார்வை என்டிஏ இங்கே நிற்காதது, ஈரோடு கிழக்கில் நிற்காதது சீமானுக்கு பெர்செப்ஷன் வைஸ் ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. அந்த அட்வான்டேஜை அவர் பயன்படுத்துகிறார். ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு. ஸ்டாலின் 47% வாக்கு பலத்தோட பெரிய தொடர் வெற்றியில் இருக்கிறாரு. இவர் ஜஸ்ட் 8% தான் இருக்கிறாரு. ஒரு 40% இடைவெளி இருக்குது. பட் அவர் பொசிஷன் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு பொசிஷன் பண்ணிக்கிறாரு. தென் அதை அப்படி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? ஒரு இடைத்தேர்தலை வைத்து இதை குறிப்பிடுறீங்களா, இல்லை ஒட்டு மொத்தமாகவே கொள்கை ரீதியாகவே நீங்கள் குறிப்பிட்ட திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற புள்ளி எந்த புள்ளியில் அதை பார்க்கணும்? லூசர்ஸ் ஆர் கெய்னர்ஸ் தேரியில் தான் பார்க்கணும். இதில் திராவிடங்கிறதுல உள்ள கெய்னர்ஸ் ஸ்டாலினுக்கு தான் போகும். ஸோ ஸ்டாலின் அதில் கெய்னராக இருக்கிறாரு. லூசர்ஸோட ஒரு குட்வில் சீமானுக்கு கிடைக்கும். அது ஓட்டாக மாறுமா மாறாதாங்கிறது 2026 எப்படி அணியமைது, இவர் என்ன பொசிஷன் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் நடக்கும். பட் இதில் லூசர்ஸோட குட்வில் தனக்கு கிடைக்குன்னா அவர் பொலிட்டிக்கல் கெயின் இருக்குன்னு தான் ஒரு லீடர் கால்குலேட் பண்ணி பண்ணுறாரு. ஸ்டாலினும் அதை தெளிவாக கெய்னர்ஸோட சப்போர்ட்டே தனக்கு தான் கிடைக்கும். கெய்னர்ஸ் தனக்காக ஹெவியாக அனுப்பாங்கங்கிற லெவலில் தான் ஸ்டாலின் தன்னோட அபிகத்தை வச்சுட்டு போயிட்டுருக்கிறாரு. இது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டு 36%, திமுக கழகம் 23% வாக்கு எடுத்தது. 12% அண்ணாமலை அறிவித்த கேண்டிடேட் அன்புமணி, என்டிஏ கேண்டிடேட், பாமக கேண்டிடேட் 12% வாக்கை எடுத்தாப்புல, 1% வாக்கை நாம் தமிழர் சீமான் எடுத்தாப்புல. இது அதிமுக ஓட்டில் பெரும்பகுதி, ரெட்டலை ஓட்டில் பெரும்பகுதி ஸ்டாலினுக்கு வந்ததுன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய திராவிடம், தமிழ் தேசியம் இதெல்லாம் தாண்டி லோக்கல் ஃபேக்டர்ஸ், அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். என்றாலும் இந்த சபைக்கு நீங்கள் சொல்கிறது 1% எடுத்த கட்சி இன்னைக்கு 8% வளர்ந்துருக்குதுன்னா வளர்ந்துருக்குது. ஆனால் அதே மாதிரி தான் திமுகவோ அதிமுகவோ இல்லை எந்த கட்சியோ ஆரம்பிக்கிற அன்னைக்கு 1%லேருந்து தான் தொடங்கியிருப்பாங்க அவங்களுடைய இதை. இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அது அந்தந்த காலகட்டத்திற்கான ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த மைலேஜை தாண்டி இன்னொரு மைலேஜ் இருக்கு அப்படின்னு அதை பார்க்கறது. ஆரம்பத்திலே திமுக வரும்போது ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்ஸ் தான், ஆல்டர்னேட்டிவ் லீடர் தான் அண்ணா வந்தார். அவர் 15
இடங்களை ஒற்றை தலைமையாக அவர் பெற்றிருந்தார். 14 பேரும் அவரை லீடராக எடுத்துக்கும் போது வெளியே 23 பேர், ராஜாஜி ஆதரவாளர் 23, பசும்பன் தேவர் ஆதரவாளர்கள் 3 பேர்லாம் இருந்த போதும் அவங்கள தலையில்லாத முண்டங்கள் நான் தான் மாற்றுங்கிறத அண்ணா கிளைம் பண்ணார். எம்ஜிஆர் வரும்போதே 1977 30% வாக்களை பெற்று அவர் ஆட்சியை பிடிச்சிருந்தார். நான் 1% அவங்க 1% வாங்கினாங்கன்னு சொல்லலை, அந்த பொசிஷன்லேருந்து தானே பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் அவங்க ஏறுறதை வச்சு தானே கணக்கில் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். 1% உள்ள ஒரு கட்சி 1/2% தான் போகணும். அது போகுதுன்னா டிஃபால்ட் ஆஃப் பிஜேபி, டிஃபால்ட் ஆஃப் தினகரன், டிஃபால்ட் ஆஃப் கமலஹாசன், டிஃபால்ட் ஆஃப் என்டிஏ. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். என்டிஏவோட டிஃபால்ட்டில் என்டிஏ இங்கே களத்தில் நிற்காத போது டைரெக்டாக வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சாலும், ஆனால் என்டிஏ தானே நின்று இருக்கணும் ஈரோட்டில், அவங்க நின்று இருக்கணும் இல்லையா? அதை அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. கண்டிப்பாக என்டிஏக்கு அது சாதகமான களம். இது சிபிஆர், இது வானதி, அண்ணாமலை எல்லாரும் இருந்தும் அந்த இடத்துக்குள்ளே நின்றுருக்கணும். நிற்க முடியாதது அவங்க இன்னெபிலிட்டி, அவங்க அதில் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழரோட 3வது இடத்துக்கு வந்தார். மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் தனியாக 8 எடுத்தது நல்ல ஓட்டுனாலும் அண்ணாமலை 10% மேலே எடுத்தார். கடைசியாக விக்கிரவாண்டியில் 29% என்டிஏங்கிற பேரில் அண்ணாமலை அதை டிக்ளேர் பண்ணி எடுத்தவர். இந்த களத்துக்குள்ளே விட்டு வெளியேறினது என்டிஏக்கு ஒரு மைனஸ் தான். அதை சீமான் தனக்கு அட்வான்டேஜஸ் பொசிஷனாக எடுத்து களமாடுறார். முதலமைச்சர் குறிப்பிடுற நம்மளுடைய நோக்கம் பெரிது, பயணம் பெரிது அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு நோக்கம், பயணம் இருக்குது. 26ல் அவர் அதை எந்த அடிப்படையிலிருந்து குறிப்பிடுகிறார்? பெரியாரையும் அண்ணாவையும், அண்ணாவுடைய மேற்கோளை இன்னைக்கு சுட்டி காண்பித்து அண்ணா நினைவு தினத்தில் அவர் போட்டிருக்கிற அந்த ட்வீட் 2026க்கு எந்த நோக்கத்தோட, என்ன வியூகத்தோட ஓட வைக்கணும்னு அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு. சீமான் அதில் பேசுகிற பேச்சு வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள்னு சொன்னாலும், பேச்சில் சொன்னாலும், அவர் அந்த களத்துக்குள்ளே பொள்ளாச்சி அந்த பாலியல் அதுக்கு இன்னும் ஏன் தீர்வு காணலைன்னு அதிமுக விமர்சனம் பண்ணுறாரு. கொடநாடு அந்த இதில் என்னாச்சுன்னு கேட்குறாரு. இப்படி அதிமுக அமைச்சர்களையும் அரெஸ்ட் ஆகலைன்னு கேட்குறாரு. அவருடைய அந்த அரசியல் நிலைப்பாடுங்கிறது திமுகவை கடுமையாக எதிர்த்தாலும் அதிமுகவை எதிர்த்து தான் இந்த இடத்துக்குள்ளே நிற்கிறேன்னு அவர் சொல்கிறார். காரணம், விக்கிரவாண்டியில் அவர் அதிமுகவுக்கு ஆதரவாட்டு அதிமுக போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதிமுக ஆதரவாளர்கள்ட்ட ஓட்டை டைரெக்டாக கேட்டும் அவருக்கு 1% தான் அங்கே கூடிச்சு. டாக்டர் ராமதாஸுக்கு 12, என்டிஏக்கு இதுவும், திமுகவுக்கு 23 கூடிய இடத்துல அவர் இங்கே அதிமுகவையும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமல் இந்த நரேட்டிவ், திராவிடம் தமிழ் தேசிய நரேட்டிவ்ல அதிமுக தமிழ் தேசியம் நரேட்டிவ்ல சீமான் என்ன தமிழ் தேசியம் பேசுறாரு? அது இப்போ தேவையில்லை. பொலிட்டிக்ஸ் எல்லாரும் கெயின், லூசர்ஸ் கெயின். தமிழ் இப்போ பெரியாரியம்னா இப்போ ஓவியா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டால் பெரியார் சார்ந்த கொள்கைகளை முன்வைப்பாங்க. தமிழ் தேசியம்னு சீமான் முன்னெடுக்கிற தமிழ் தேசிய கொள்கை என்னன்னு சொல்லணும்ல. நாம பெரியார் சொல்லும்போது தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியின் வெற்றியை பாராட்டியிருப்பார். நீச்சி இழிவான தொழில் செய்யக்கூடியவன், அப்பா யார், அம்மா யார், முன்னோர்கள் யார், கற்பா இருந்து காளான் சாப்பிட்டு கலர் ஆயிட்டன்லாம் சொல்லும்போது தந்தை பெரியார் இருந்தால் குலங்கோத்திரம் பேசினா சீமான் மோடிக்கு ஆதரவாக பேசியிருப்பாங்க கருத்தை நான் 10-11 ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு இருக்க வந்தேன். அதுக்கு இங்கே யாரும் பதிலும் சொல்லலை. கண்டிப்பாக பெரியார் இருந்தால் குலங்கோத்திரம் பேசினா என்ன சொல்லுவார் பெரியாருங்கிறது தோழர் ஓவியாவுக்கு தெரியாததில்லை. அவங்க தெளிவாக அதை பேசக்கூடியவங்க தான். ஸோ இஷ்யூ ஒருத்தர் எடுத்திருக்கிறாருன்னு சொன்னால் அவர் அதில் கெயின் வருதுன்னு எடுக்கிறாரு. கவுண்டர் கொஸ்டினை வச்சா நீங்கள் அவங்கள உங்கள் பக்கம் இழுக்கிறீங்க. நீங்கள் இல்லை, அவங்க தெளிவாக அதில் அரசியலில் இல்லை, அவங்க அதில் உள்ள நியாயங்களை தெளிவாக பேசக்கூடியவங்க தானே. இல்லை, இவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம் நீங்கள் சொல்கிறது மோடி வர்சஸ் பெரியாரியம்ங்கிறதுங்கிறது அவங்க சித்தாந்த முரணை வச்சு நீங்கள் ஒரு கேள்வியை ரொம்ப நாளாக பேசுகிறீங்கிறது ஓகே. தமிழ் தேசியம் கொள்கைன்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த தமிழ் தேசிய கொள்கை எந்த இடத்துல பெரியாரியத்தையோ திராவிடத்தையோ எதிர்க்கிற கொள்கையாக இருக்குன்னு நான் கேட்குறேன். அவர் பேசுகிற தமிழ் தேசிய கொள்கைன்னா ஹீசன் பொலிட்டிக்ஸு. வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்பாரு. மருது பாண்டியருக்கு எம்ஜிஆர் அளவு புகழ் இல்லைன்னு கேட்பாரு. வேலு நாச்சியார் ஜெயலலிதாவோட குறைவான்னு கேட்பாரு. அவரோட பார்வையில் ஜெயலலிதா கன்னடர், எம்ஜிஆர் மலையாளி, மருது பாண்டியரும் வேலு நாச்சியாரும் தமிழருங்கிறதுல அவர் ஒரு இதை எடுத்துட்டு போவார். அப்படி பார்த்தா அது அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் ஒரு கொள்கையை அளவுகோலாக வைக்க முடியுமா, இல்லை கொள்கைங்கிறது சமூகம் சார்ந்த பார்வையில் இருந்துமா? அதில் அவர் ராவணன் தமிழ் பெரும்பாட்டன்னு சொல்லுவார். நம்ம ராவணன் காத்தவீரி அர்ஜுன் மகராஜ் பரசுராமன் கதைப்படி சிவபக்தன் பிராமணனுங்கிற லெவலில் நாம் ஒரு வியூ பண்ணுவோம். ஸோ இட் இஸ் எ பிலீஃப். அவருக்கு பிலீஃபுக்கு போகிறாரு. பேசலாம்.